அப்பா என்ன பாலாஜி? நீ எனக்கு கிஃப்ட் வச்சிருக்கப்பா. உனக்கு கிஃப்ட் என்ன வேணும்னு நினைக்கியா? உனக்கு ஓல்டு கிஃப்ட் வச்சுருக்கேன். பழைய கிஃப்ட்டு, பழைய காயின்ஸ்லாம் இருக்கும் பாரு. நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண காயின்ஸு அதை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வயசில் நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிற காயின்ஸ் வாங்கி நான் கடையில், நீ இப்போ ₹1 ₹2 ₹5 வாங்கி சாப்பிட்றியா? அது மாதிரி நான் சின்ன வயசில் 1 பைசா 2 பைசா வாங்கி சாப்பிட்டேன். அந்த காயின்ஸ் நீ பார்த்துக்க மாட்டில்ல, அந்த காயின்ஸ் வச்சுருக்கேன். அதுதான் உனக்கு கிஃப்ட் இன்னைக்கு. பாரு பாலாஜி, இந்த இதுக்குள்ள பாக்ஸ் இருக்கு, பார்த்துக்கோ. ஓகேவா? எதில் இருக்குப்பா? ஒன்று எடுத்து பாரு. ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ ஃபஸ்ட் எடுத்து ஓரமா வை. இது என்னப்பா? என்ன பாலாஜி? இது என்ன? அது தொட்டில் கயிறு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தொட்டில் போட்டு ஆட்டுவாங்கல்ல, அந்த கட்டையும் கயிறும் எடுத்து வச்சிருக்கு. அது காயின்ஸ் எல்லாம் இருக்கும். வை. அது நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண பர்ஸு. அதில் பழைய லெட்டர் இருக்கும். அது எங்கள் அப்பா எனக்கு எழுதின லெட்ரு. பாரு எப்படி கிழிச்சிருக்கா? 96னா இப்போ எவ்வளோ ஆச்சு கணக்கு பார்த்துக்கோ. 30 வருஷம் ஆச்சா? 30 வருஷம் 40 வருஷம் கணக்கு வரும். என்ன பாலாஜி? பார்ப்போம். என்ன பாலாஜி? அலுமினியம் பாலாஜி, பழைய காலத்து பைசா பாலாஜி. 1 பைசா 2 பைசா 3 பைசா 5 பைசா 10 பைசா, புது 10 பைசா வரைக்கும், 20 பைசா 25 பைசா 50 பைசா, அரைனா 50 பைசா, ₹1, அப்புறம் ₹2, இந்த ₹5 பாரு. நேரு போட்டா இருக்குது, அப்புறம் இந்திரா காந்தி போட்டா இருக்குது, அப்புறம் ₹5 காயின்ஸ் பழசு. சரியா? இதில் பாரு, காமராஜர் போட்டா இருக்குது, அண்ணா போட்டா இருக்குது, ராஜாஜி, அப்புறம் லட்சுமி போட்டா இருக்குது. அதே மாதிரி ₹10 காயின்ஸ்லையும் ஒரு லட்சுமி போட்டா இருக்குது. பார்த்தியா? இதெல்லாம் நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணது அப்படியே ஒன்று எடுத்து வச்சிருக்கு. சரியா? இது ஒரு பொக்கிஷன் மாதிரி கிஃப்ட் உனக்கு. சரியா? நான் சின்ன வயசில் பார்த்தது, விளாண்டது வச்சு நம்ம யூஸ் பண்ண காசு உனக்காக எடுத்து வச்சுருக்கேன். சரியா? பார்த்துக்கோ காசு எவ்வளோ இருக்குன்னு. இதில் பாரு, இப்போ எவ்வளோ பெரிய காயின்ஸ் இருக்குது பாரு. அதில் சொல்லுவாங்க இந்திரா காந்தியும் நேருவும் ₹5 காயின்ஸு பெரிய காயின்ஸ் இருக்கு என்கிட்ட. ₹2 ₹5 அது ₹2 அது ₹2 காயின்ஸ்லாம் பெரிய காயின்ஸ். அது பழைய காயின்ஸுகள். ₹5 எல்லா காயின்ஸும் இருக்குது. ₹10 காயின்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு இருக்குது. இந்த இந்திரா காந்தியும் நேருவும் ₹5 காயின்ஸு பெரிய காயின்ஸ். ஓகே. இதே மாதிரி நோட்டு இருக்குது பார். அதில் தான் நோட்டு இருக்குது பார், பேக் சைடில். நோட்டுகள், பழைய நோட்டு. நான் சின்ன வயசில் யூஸ் பண்ணது எல்லாமே இருக்கா? எப்படி? ₹10 நோட்டு எத்தனை வகை இருக்குது பாரு. எத்தனை வகை இருக்குது பாரு, எண்ணி பாரு. 1 2 3 4 5 5 இருக்கு. ₹20 கலர் நோட்டு. ₹20 அது பாரு, காந்தி தாத்தா இல்லாமல் அது அசோக சக்கரம் இருக்குது பாரு. சரியா இல்லையா? அப்புறம் இப்போ இருக்கிற நோட்டில் காந்தி தாத்தா இருக்குது. இந்த பழைய ₹100 நோட்டில் பாரு, அசோக சக்கரம் அது இருக்குது. இப்போ காந்தி தாத்தா இருக்குது. சரியா? இந்த ₹5 நோட்லேயும் பாரு, அசோக சக்கரம். ₹2 அசோக சக்கரம் எல்லாம். சில இதில் தான் காந்தி இருக்குது. சரியா இல்லையா? பழைய நோட்டில். இது எல்லாம் நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண காசு. பார்த்துக்கோ. ₹1 ₹2 ₹5 ₹10. ஓகேவா? நீ இருக்கும்போது நான் இந்த எல்லாம் இருக்கும். அந்த வயசு வேறு, இந்த வயசு வேறு. ஓகே. பார்த்தியா எல்லா காயின்ஸும்? பாலாஜி, ஓல்டு காயின்ஸ் எல்லாம் பார்த்தியா? இதான் உனக்கு கிஃப்ட் மாதிரி. நான் யூஸ் பண்ண காயின்ஸு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா?
ஓல்டு காயின்ஸ், ஓல்டு நோட், பழைய நோட்டுகள், பழைய காயின்ஸு, பழைய நோட்டுகள். இந்தியா நோட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க. இந்தியா நோட், ஓல்டு காயின்ஸ், லைக் பண்ணுங்க. கிஃப்ட். லைக் பண்ணுங்க. இந்தியாக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியாவுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பாய் கையை பாய். பாய்.